ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் எப்படி டேக் ஆஃப் ஆகுது அப்படின்றத தான் வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ஜின் இருக்கும். 2 விங்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு இன்ஜின்ஸ் வந்து இருக்கும். இந்த இன்ஜின்ஸ் தான் வந்து ஃப்ளைட்டை வந்து முன்னாடி மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஃப்ளைட் ரன்வேக்கு வந்துடும். ரன்வேக்கு வந்து ரொம்ப வேகமாக இந்த இன்ஜின்ஸோட ஹெல்ப்னால முன்னாடி மூவ் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஃப்ளைட் வந்து முன்னாடி மூவ் ஆகிட்டு இருக்கும் போது, ரன்வேயில் போயிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, காற்று வந்து விங்ஸோட மேலேயும் கீழே 2 பக்கத்துமே வந்து பாஸ் ஆகிட்டுருக்கும். இந்த விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஃபாயில் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ இப்போ விங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காற்று படுதா, ஸோ மேலேயும் வந்து கீழேயும், மேலேயும் காற்று படும், கீழேயும் காற்று படும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ரெஷரில் இருக்கும், கீழே வந்து ஹை ப்ரெஷரில் இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ளைட் வந்து லைட்டாக வந்து டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது, அதாவது லைட்டாக மேலே எழும்ப ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இன்ஜின்ஸோட ஹெல்ப்னால் பைலட் வந்து ஃப்ளைட்டை வந்து ஈஸியாக வந்து டேக் ஆஃப் பண்ணிடுவார்.